गाइस நாங்க டோட்டலா 14 கிலோமீட்டர் இந்த வெள்ளக்கவி வில்லேஜ் வழியா நாங்க கொடைக்கானலுக்கு நடந்தே வந்திருக்கோம். ஆமாங்க, இந்த கொடைக்கானல் ட்ரெக்கிங் உங்களுக்கு ஒரு டிஃபரெண்டான ஃபீலையும் நீங்க அச்சீவ் பண்ண ஒரு ஃபீலும் கண்டிப்பா அந்த ட்ரெக்கிங் முடியும் போது உங்களுக்கு ஃபீல் ஆகும். உண்மையிலே இந்த வெள்ளக்கவி வில்லேஜ் ரீச் பண்ணிட்டு இந்த டென்ட் ஸ்டேல சில்லுன்னு ஸ்டே பண்ணிட்டு நைட் கேம்ப் ஃபயரை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணிட்டு மார்னிங் சன்ரைஸ் பாக்குற ஃபீல் இருக்கு பாருங்க. ஒர்த்துங்க, இந்த ட்ரெக்கிங் பண்றதுக்கு 100% ஒர்த்துங்க. உண்மையிலே சத்தியமா சொல்றேங்க, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப்ல ஒரு டைமாவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலியோட ஃபீல் பண்ண கண்டிப்பா மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. நீங்க இந்த கொடைக்கானல் வெள்ளக்கவி ட்ரெக்கிங் கும்பக்கரை ஃபால்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு டோட்டலா 9 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் அப்புறம் இந்த வெள்ளக்கவி வில்லேஜ் வந்து ரீச் பண்ணுவீங்க. இந்த வேர்ல்ட் கொடை ஸ்டே வந்து ரீச் ஆன உடனே உங்களுக்கு லஞ்ச், டின்னர், கேம்ப் ஃபயர், டென்ட் ஸ்டே இது எல்லாமே A to Z ரெடியா இருக்கு உங்களுக்கு. இங்க இது எல்லாமே ஃபீல் பண்ணிட்டு மார்னிங் சன்ரைஸ் பார்த்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு ட்ரெக் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா 5 கிலோமீட்டருக்கு அப்புறம் கொடைக்கானல் இருக்கிற வட்டக்கனல் டால்பின் ஹவுஸ் வந்து வெற்றிகரமா ரீச் பண்ணிடுவீங்க. அந்த ஃபீல் எப்படி இருக்கும்? நான் கொடைக்கானலுக்கு நடந்தே வந்துட்டேன்டா அப்படின்ற ஒரு ஃபீல். நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண trektamilnadu.com இல்ல வாட்ஸ்அப் நம்பருக்கு போய் டைரக்டா நீங்க புக் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரெக்கிங்கோட ஃபுல் வீடியோ திண்டுக்கல் அபிஷியல் யூடியூப் சேனல்ல போட்டிருக்கேன், வேணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. லவ் யூ ஆல், பை பை.